சவுத் இந்தியன் பேங்க் ஃபர்ஸ்ட் டைமா 1000 கோடி ரூபாய் ப்ராஃபிட் வந்து கிராஸ் பண்ணிருக்காங்க. பினான்சியல் இயர் 2026 இந்த ஒரு 9 மாசம் இருக்குல்ல, 3 குவார்ட்டர்ஸ் வந்து வந்திருக்கு. சோ இந்த ஒரு 9 மாசத்தோட ப்ராஃபிட் வந்து ஆட் பண்ணி பார்க்கும்போது 1000 கோடி ரூபாய் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிராஸ் ஆயிருக்கு. சோ இது இந்த சவுத் இந்தியன் பேங்க்லயே ஃபர்ஸ்ட் டைம் 1000 கோடி ரூபாய்ன்றது கிராஸ் ஆகுது. இந்த ஒரு பினான்சியல் இயர்ல இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து இருக்கு. இந்த ஒரு Q3ல கூட 374 கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணிருந்தாங்க. 9% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து அப் ஆயிருச்சு. சோ ஸ்ட்ராங்கான கிரெடிட் குரோத் வந்து இருக்கு. அண்ட் தென் பெஸ்ட் என்பிஎஸ் வந்து செயல்பட்டு இருக்காங்க. காசா ரேஷியோ வந்து 20% வந்து அப் ஆயிருச்சு. அந்த ஒரு காசா ரேஷியோ 20% அப் ஆனதுல டெபாசிட்ஸ் வந்து சூப்பரா ஏறிச்சு. டொமஸ்டிக் டெபாசிட் சூப்பரா வந்து ஏறி இருக்கு. கூடவே என்ஆர்ஐ டெபாசிட்ஸ்மே சூப்பரா வந்து ஏறி இருக்கு. இங்க அசெட் குவாலிட்டி வைஸ் வந்து பார்க்கும்போது கிராஸ் என்பிஏ பொறுத்தவரை 4.30% வந்து இருந்தது. அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி 2.6% வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நெட் என்பிஏ பொறுத்தவரை 0.45% வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்லிப்பேஜஸ் லைட்டா வந்து குறைச்சிருக்காங்க. சோ அசெட் குவாலிட்டி சூப்பரா வந்து இருக்கு. 155 கோடி ரூபாய் புது என்பிஎஸ் வந்து இருக்கு. அந்த ஒரு புது என்பிஎஸ்ல 105 கோடி ரூபாய் இருக்குல்ல, அதுல 106 கோடி ரூபாய் வந்து ரீட்டைல், அப்புறம் வந்து இங்க பர்சனல் லோன். சோ இது வந்து இங்க 106 கோடி ரூபாய் வந்து இருக்கு. 34 கோடி ரூபாய் எம்எஸ்எம்இல வந்து இருக்கு. சோ இது எல்லாமே பேட் லோன்ஸ் வந்து இருக்கு. சோ இது எல்லாமே எந்த ஏரியால வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை வந்து பண்ணிட்டாங்க. சோ இது எல்லாமே ஒரு லெகசியான ஒரு அசெட்ஸா வந்து இருக்கு. சோ இந்த புது என்பிஎஸ் எங்க அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்ட்டா ஐடென்டிஃபை வந்து பண்ணிட்டாங்க. சோ அது வந்து குறைக்க வந்து போறதா சொல்லிருக்காங்க. இங்க டோட்டல் பிசினஸ் பொறுத்தவரை 2.5 ட்ரில்லியன் ரூபீஸ் வந்து 2028 பினான்சியல் இயர்ல வந்து இருக்கும் அப்படின்றது இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. கோல்ட் லோன் வந்து 22% ஆஃப் தி அசெட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. அந்த நீங்க ரீட்டைல் எம்எஸ்எம்இல வந்து பொறுத்தளவுல அந்த லோன்ஸ் எல்லாமே குறைப்பாங்கன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. பட் ஆனா அங்கேயும் லோன் தருவாங்கன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. சோ ஓவராலா சவுத் இந்தியன் பேங்கோட அந்த ஒரு லாஸ்ட் 9 மந்த் ரிப்போர்ட் வந்து சூப்பராவே வந்திருக்கு.